ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீக்கில் ஃபர்ஸ்ட் நாள் பார்க்க போகிற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போ வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர், நீங்கள் எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் யூடியூபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் உங்கள் ஸ்னாப் சாட்டு, வாட்ஸ்அப்பு இதுலலாம் இன்னும் ஃபார்வர்ட் ஆகலாம். வாட்ஸ்அப்பில் கூட ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஆப்ஸில் மட்டும் குட்டி குட்டி இடத்துல மட்டும்தான் இன்னும் அந்த பொண்ணு வந்து அந்த சோஷியல் மீடியாவில் குட்டி குட்டி சோஷியல் மீடியா இருக்குல்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்கிற இடத்துல மட்டும்தான் இன்னும் அந்த பொண்ணு வந்து இன்னும் ரீச் ஆகல. மிச்சபடி அவ்வளோ அந்த பொண்ணை வந்து பாவம், நிஜமாவே சீரியஸா எதுக்குடா நம்ம இந்தியாவுக்கு வந்தோன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா மத்திய பிரதேஷ்ல இருந்து 1000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கடந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு ருத்ராட்ச மாலை வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்ல விற்கிறதுக்காக வந்த பொண்ணை என்னென்னலாம் ஒரு அந்த பொண்ணு வந்து இங்க இருக்கிறது இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஃபேமிலிலே. அவங்களே, அம்மா தயவு செய்து நீ கிளம்பி வீட்டுக்கு போயிடு, நாங்களே இங்க இருந்து வித்துட்டு சம்பாதிச்சுட்டு வரோம், நீ வீட்டுக்கு போ, உன்னை ரொம்ப பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. நான் யாரை பத்தி சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோனாலிசா போஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து தீபிகா படுகோன்லாம் ஒண்ணுமே இல்லை, கேத்ரினா கைஃப் அந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கிற ஹிந்தி ஆக்டர்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த பொண்ணு தான் பேரழகு அப்படின்ற மாதிரி போட்டு அந்த பொண்ணை போட்டு படுத்திட்டாங்க. படுத்து எடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு ஓடியே போயிடுச்சு இந்த இந்தியாவை விட்டு. என்ன நடந்ததுன்னு சொல்றேன். இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். இது வந்து ஒரு நைட்லயே கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹீரோயின் அளவுக்குலாம் இதுவானதுக்கு இந்த பொண்ணு தான். ஆக்சுவலா இந்த பொண்ணை வச்சு ஒரு படம்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு மேக்கப் போட்டு, சைட்ல ஒருத்தவங்க கூட்டு போய் மேக்கப் போட்டிருக்காங்க, ஒரு லேடி கூட்டு போயிட்டு மேக்கப் போட்டு இந்த பொண்ணை வந்து கொஞ்சம் அழகா காமிச்சிருக்காங்க. ரொம்ப பேரழகா இருக்கு, இன்னும் பேரழகா காமிக்கணும்ன்றதெல்லாம் மேக்கப் போட்டு. ஆனா உண்மையிலேயே பார்க்க போனா அந்த பொண்ணு அழகா தாங்க இருக்கு, அதுல ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே அழகா இருக்கு, கண்ணெல்லாம் வசீகரமா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்கு, எல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு ஒரு பொண்ணு அழகா இருக்குன்றது காரணத்துக்காக அந்த பொண்ணு கேட்கவே இல்லை, என்ன ட்ரெண்ட் பண்ணி விடுங்கடா, நான் பார்க்க வந்து மோனாலிசா மாதிரியே இருக்கேன்டா உண்மையிலே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. இவனுங்களா போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கு, 10 பேர் வந்து ஓடி வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை வந்து இழுத்து பிடிச்சி செல்ஃபி எடுக்கிறது. அதுக்கப்புறம் இங்க போ இங்க அங்க போனா ஒரு 100 பேர் வர்றது, எங்கேயாவது உட்காந்துட்டு இருந்தா 100 பேர் வர்றது, இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த 144 இயர்ஸ்க்கு ஒரு தடவை, 144 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மகா கும்பமேளான்னு சொல்லிட்டு திரிவேணி சங்கமம், காசி பக்கத்துல இருக்கிற ஒரு ஒரு பெரிய, அது வந்து ஒரு மேசிவான ஒரு ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு 5 பிளே கிரவுண்ட் வைக்கலாம், அவ்வளோ பெரிய இடத்துல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான ஆளுங்க வருவாங்க. நிறைய அந்த சன்னியாசிகள், நம்ம வந்து அது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். இந்த மகா கும்பமேளான்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கும்பமேளாலேயே 4 வெரைட்டியா அவங்க ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றாங்க. அந்த 4 வெரைட்டி என்னன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வீடியோ மேக் பண்றேன். அது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட், அதில் பேசினா இப்போ 20 நிமிஷம் ஆயிடும். அதனால இன்னைக்கு அந்த வைரல் கேலை மட்டும் பற்றி பேசிடுவோம். அந்த பொண்ணு பேர் மோனாலிசா போஸ்லேன்றவங்க. இவங்க வந்து மத்திய பிரதேஷ்ல ஒரு கிராமத்துல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட நான் மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி நான் அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா, இந்த ஹிந்திக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்களுக்கு பானை செய்யறது, அப்படி இல்லையா டீ கடை, அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிமணி இதெல்லாம் விற்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு தொழிலெல்லாம் எதுவும் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றது, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து நல்லா உழைப்பாங்க. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா நல்லா ஹார்ட்லி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே. ரொம்ப நேரம் உழைப்பாங்க, சாப்பிட்டாங்கன்னா நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் நம்மளாம் சாப்பிட்டோம்னா தூங்கிடுவோம், அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நேரம் உழைப்பாங்க. அந்த மாதிரி இவங்க இந்த பொண்ணோட, இந்த மோனாலிசா போஸ்லேன்ற பொண்ணோட குடும்பமே எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அங்க வந்து அவங்க ஊர்ல வந்து இந்த குட்டி குட்டி வேலைகள் பார்த்த உடனே இந்த ஒரு 144 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நடக்கிற ஒரு பெரிய மேசிவ் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. இது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாரி. அப்ப என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இங்க இருந்து அங்க மத்திய பிரதேஷ்ல இருக்கும்போது கடன் வாங்கியிருக்காங்க, வெளியில கடன் வாங்கி இந்த மாதிரி ருத்ராட்ச மாலை, பாசி மாலை, துளசி மாலை, இந்த மாதிரி மாலைகள்லாம்
நீங்க நான் வரும்போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரியும், இந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல இந்த கோயில் வாசல் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் ரிங் வாங்கி போட்டுருவாங்க. நான்லாம் நிறைய வாங்கி போட்டிருக்கேன். இதுவே இல்ல, கிடைக்கிறதெல்லாம் தூக்கி கழுத்துல போட்டுப்பேன், கையில போட்டுப்பேன், காப்பு ஏகப்பட்டது வாங்கி போட்டுப்பேன். அது அந்தந்த வயசுல வர்ற ஆசைகள். நான் ஒரு சில பேர் ருத்ராட்ச மாலை விரும்புவாங்க சிவன் இதுக்காக. ஏன்னா சிவனுக்காக தான் இங்க மெயினா எல்லாமே பண்றாங்க, இந்த மகா கும்ப மேளான்றது. இவங்க ஃபேமிலி என்ன பண்றாங்க, இந்த மோனாலிசா போஸ்லேயோட ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அப்ப கண்டிப்பா ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அங்க போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும், ஒரு பிசினஸ் பண்ணணும்னா, பிசினஸ்ன்றத நான் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் சொல்லல. இந்த ருத்ராட்சம் விற்கிறது, பாசி மாலை விற்கிறது, இந்த நீங்க கோயில் வாசல்லாம் போனீங்கன்னா தெரியும், இந்த கையில அச்சடிச்சு விடுவாங்க ரெட் கலர்ல, இது மருதாணி மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும், ஸ்மெல் கூட சூப்பரா இருக்கும். அதை அச்சடிச்சு விடுறது, இந்த மாதிரி தான் இவங்க வேலைகள். இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்கேயே வந்து கடன் வாங்கி, சொந்த ஊர்ல மத்திய பிரதேஷ்ல அந்த கிராமத்துல கடன் வாங்கி, அவங்க இருக்கிற ஊர்ல கடனை வாங்கிட்டு அங்க வந்து நிறைய ருத்ராட்ச மாலைகள் எல்லாமே வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம அங்க போய் வித்துட்டு வந்த காசுல வந்து பாதி இங்க கடன் அடைச்சிட்டு மீதி பைசாவை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து கிளம்பி இங்க வராங்க. எப்படி 1000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி, 1000 கிலோமீட்டர் மத்திய பிரதேஷ்ல இருந்து கிளம்பி இங்க திரிவேணி சங்கமம் வராங்க. வந்துட்டு நீங்க நினைக்கலாம் எங்கடா தங்குவாங்க அவங்களுக்குலாம் எப்படின்னு. அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சும்மா ஒரு இடம் கிடைச்சதுன்னா தூங்கிடுவாங்க. எல்லாருக்குமே அதுதான், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம்னா அது மற்றபடி இருக்கிற ஒரு இதெல்லாம் நம்ம யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் அவங்களும். அந்த இடம்னா அங்கேயே தங்குறாங்க, அங்கேயே இருந்து எல்லாம் பண்றாங்க. அந்த பொண்ணு இருந்தப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுகிட்ட ருத்ராட்ச மாலையோ ஏதோ ஒண்ணு வாங்க போயிருக்காங்க. வாங்க போனப்போ அந்த பொண்ணு ஒரு போட்டோ எடுத்து போட்டு விட்டாங்க. சோசியல் மீடியால போட்டாச்சு. சோசியல் மீடியால போட்ட உடனே ஏகப்பட்ட லைக்ஸ், ஏகப்பட்ட கமெண்ட். யார் இந்த பியூட்டி, யார் இந்த பொண்ணு, இது வந்து யாரோ ஹீரோயின் நினைக்கிறேன், எல்லாம் மாறு வேஷத்துல வந்து இது பட்டு வந்து வந்து உட்காந்துருக்காங்க, இவங்க வந்து உண்மையிலேயே ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணி, அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை வந்து நீங்க இன்ஸ்டால எல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை வந்து இழுத்து பிடிச்சி வா போட்டோ எடுத்துக்கோ, வா போட்டோ எடுத்துக்கோ, இப்படி ஒருத்தன் இப்படி ஒருத்தன் இப்படி ஒருத்தன் இழுக்க இழுக்க அந்த பொண்ணுக்கு வந்து கடுப்பாகுது. என்ன நான் யார்ட்டையும் போட்டோ முதல்ல ஒரு 4-5 பேர் போட்டோ கேட்டப்போ கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணால முடியல. ஏன்னா வரவும் போறவங்களாம் இழுத்து பிடிச்சி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்புறமா அவங்க வந்து ஒரு அதாவது தூங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 10 பேர் கொண்ட ஒரு கும்பல் வருது உள்ள. அந்த குரூப் வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை எழுப்பி மிரட்டி அதட்டி வா வந்து போட்டோ எடுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறது. 2 பேர் கையில போடுறது, கையை மேல போடுறது. ஒரு ஃபேமிலி முன்னாடி ஒரு பொண்ணை அவங்க ஃபேமிலி முன்னாடியே இந்த மாதிரி பண்றத பார்த்த உடனே அவங்க அண்ணன் வந்து கேக்குறாங்க. அது ஒரு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஆகுது. கை கிழப்பாயி அந்த பொண்ணு அந்த அண்ணனை போட்டு அடிக்கிறாங்க. அப்படிதான் நாங்க கேட்போம் அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கப்புறமும் போட்டோ எடுத்திருக்கானுங்க அந்த பொண்ணோட. ஏன்னா அந்த பொண்ணோட அழகு வந்து அவ்வளோ வசீகரமான ஒரு கண்ணா இருக்கும். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, போட்டோ எடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி அந்த அவங்களும் பார்த்தாங்க. ஏதோ இது ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மோனாலிசா போஸ்லேன்ற பொண்ணை வந்து இந்த பொண்ணை வந்து நடுவுல கூட்டிட்டு போய் மேக்கப் போடுறது, மேக்கப் போட்டு இந்த பொண்ணை வச்சு அவங்க ட்ரெண்ட் ஆகிக்கிறது. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஒரு டைரக்டர் வந்து இந்த பொண்ணை வந்து என்னோட அடுத்த படத்துக்கு வந்து இவ தான் ஹீரோயினா போட போறேன் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் எழுதி வாங்கியிருக்காரு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓவர் நைட்ல வந்த ஒரு பொண்ணு நல்லா இருந்தானா பிரச்சனை இல்லை. இவனுங்க இந்த கும்பல் படத்துல பாட்டுல இந்த கும்பமேளால இருக்கிற பசங்களாம் போய் போட்டோ எடுத்துக்கிறது, பெண்கள் வந்து கேட்கறது நீங்க என்ன இவ்வளவு அழகா இருக்க, இவ்வளவு பியூட்டியா இருக்கேன். அந்த பொண்ணுக்கு தெரியவே இல்லை நான் அவ்வளவு அழகா இருக்கேன்னா உண்மையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறது திருப்பி. ஐயோ என்னை விடுங்க, நான் அவ்வளோலாம் கிடையவே கிடையாது, அந்த பொண்ணே கையெடுத்து கும்பிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அவங்க பார்த்து இது ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து நீ கிளம்பி நம்ம மத்திய பிரதேஷ் நம்ம ஊருக்கே போயிடு, நாங்க இங்க எல்லாத்தையும் வித்துட்டு நாங்க பொறுமையா வரோம், நீ இங்க இருந்தனா உன்னை உன்னை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வந்ததுல ரிப்பீட் ஆயிட்டு அந்த பொண்ணு போயாச்சு. இப்ப அதுக்கப்புறம் எதுவும் நடக்கல. இதை பதிவு பண்ணணும் தான் வந்தேன். ஏன்னா இதை நான் அன்னைக்கே போட்டிருக்கோம். கொஞ்சம் சரி வெயிட் பண்ணி இதுல ஏதாவது ஒரு நியூஸ் கலெக்ட் ஆகும், ஒன்னு ரெண்டு ஏதாவது மிஸ்ட்ரியா ஹிஸ்டரியா, இந்த பொண்ணு யாரு, உண்மையிலேயே ஏதாவது ஹீரோயினா, அந்த மாதிரிலாம் ஏதாவது கலெக்ட் ஆகும்னு பார்த்தேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலான ஒரு நம்மள மாதிரி ஒரு சராசரி ஒரு மனுஷன், ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணை தான் இப்படி போட்டு பாடாப்படுத்திருக்கானுங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு, வேற எதுவுமே கிடையாது.
நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். மோனாலிசா போஸ்லேயை பற்றி உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம தளபதி விஜய் அண்ணா மாதிரி, அஜித் குமார் சாருக்கு மாதிரி ஒரு சில பேர் இந்த சினி ஃபீல்டில் இருக்கிற பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்களோ, ஓவர் நைட்டில் அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணோட கண்ணை பார்க்கறதுக்கேனே அவ்வளோ தூரம் போவாங்களாம். அந்த கண்ணை மட்டும் பார்க்கறதுக்கு, அந்த பொண்ணோட 2 கண்ணை பார்க்கறதுக்கு மட்டுமே ரொம்ப நேரம் உட்காந்து அந்த கண்ணை மட்டுமே பார்த்துட்டே இருப்பாங்களாம். எப்படி இருக்கும் ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு ஆக்வர்டா இருக்கும். யாரா இவனுக்கு வந்து என் கண்ணை உட்காந்து இவ்வளோ நேரம் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பண்ணிலாம் அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால மோனாலிசா போஸ்லே ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை. இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நம்ம படுத்தக்கூடாது. அழகா இருக்கோமா, நல்லா இருக்கீங்கம்மா, நீங்க ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க பாக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் தான். ரொம்ப கீழே இருக்கிற ஒரு ஜனங்கள், அவங்களுக்கு வசதிகளும் எதுவும் கண்டிப்பா இருக்காது அவங்க ஊர்ல. அதனால அந்த பொண்ணுக்கு மனசு சந்தோஷப்படுற மாதிரி எதை வேணா சொல்லலாம். அந்த பொண்ணை வந்து நச்சரிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அதுதான் இவங்களா பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ராப்ளமே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். மோனாலிசா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹரிஷ்குமார் சேனலை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய், லவ் யூ ஆல். பாய்.